அஸ்ஸலாமு அலைக்கும். சாம்பார் சாதம் செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, அரிசியும் துவரம்பருப்பையும் கழுகி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதை குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசில்ஸ் ஹையில் வச்சுட்டு 1 விசில் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கு மசாலா வறுத்து அரைக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு சின்ன ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டு 4 காஞ்ச மிளகாய் போட்டு வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துடணும். நிறம் மாறுற வரைக்கும் சிம்மில் வச்சு வருங்க. 2 ஸ்பூன் திருவண்ண தேங்காயும் போட்டு கடைசி டைமில் அதையும் போட்டு கருக்காமல் வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு குறன்னு அரைச்சி வச்சிடணும். ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வரமிளகாய் பிச்சு போட்டுட்டு 10 சின்ன வெங்காயத்தை புளிச்சு அப்படியே முழுசாக போட்டுடணும். 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு, நமக்கு தேவையான என்னென்ன காய்கறி வேணுமோ அதை கட் பண்ணி வச்சுக்கணும். 1 உருளைக்கிழங்கு, 1 பீன்ஸு, 1 கேரட்டு, 1 முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, 3 பச்சை மிளகாவை கீறி போட்டுட்டு, ஒரு 5 பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, கொஞ்சம் பட்டாணி போட்டு 2 கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். காய் பதம் வெந்த பின்னாடி புளி தண்ணி ஊற்றிடணும். 3 விசில் முடிஞ்சோடனையும் குக்கரில் சாப்பாடு வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். அதுக்கு நல்லா ஒரு மசிச்சு விட்டுட்டு அந்த மசிச்ச சாப்பாடு எடுத்து காய்கறியோடு மிக்ஸ் பண்ணிடணும். தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் நெய் நிறையா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு, ஒரு 10-15 முந்திரியை ஒத்தையாக பிரித்து போட்டு அது வறுத்து ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு செவந்த பின்னாடி எடுத்து வச்சுட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு வரமிளகா காஞ்சது கிள்ளி போட்டுட்டு நல்லா இதானோடனே செவந்த பின்னாடி அந்த சாம்பார் சாதத்துக்குள்ளே ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை மேலால் பிச்சு போட்டால் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கிழங்கு பொரியல் வச்சுட்டு அப்பளம் சுட்டு வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டான சாம்பார் சாதம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு இன்ஷா அல்லாஹ் கமெண்டில் சொல்லுங்கள்.